காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது பற்றிய தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கையை வாக்குறுதியாக நியாய பத்திரமாக காங்கிரஸ் பேர் இயக்கம் என்று அளித்திருக்கிறது. இது அனைத்து தரப்புமானது. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். இடஒதுக்கீட்டில் உள்ள 50% உச்சவரம்பை நீக்க அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு பணிகளில் 30 லட்சம் காலி பணியிடங்கள் உடனே நிரப்பப்படும். இந்த 30 லட்சம் காலி பணியிடங்களில் 50 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சமூகத்திற்கும் 10% இடஒதுக்கீடு அளிக்கப்படும். அரசு பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்க்கும் நடைமுறை ரத்து செய்யப்படும். எப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெண்கள், மகளிர், இளைஞர்கள், முதியோர்கள், விவசாயிகள், வேலை இல்லாத பட்டதாரிகள் என அனைவருக்குமான அறிக்கையாக இந்த தேர்தல் நியாய பத்திரம் வந்திருக்கிறது. இதுல குறிப்பாக நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டப்படும். ஒவ்வொரு நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் பட்டியலின மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளிகள் அமைக்கப்படும். மாநில அளவில் விருப்பப்பட்டால் மட்டுமே நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும், கியூட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் பேர் இயக்கம் அளித்திருக்கிறது. ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு கட்டண உரிமை சலுகை ஏற்கனவே காங்கிரஸ் அரசால் வழங்கப்பட்டது. அதை பாஜக நிறுத்தி வைத்தது, தள்ளுபடி செய்தது. மீண்டும் அதை முதியோர்களுக்கான உரிமை அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. உயர்கல்வி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மக்களவை தேர்தலுக்காக 5 தலைப்புகளில் 25 வாக்குறுதிகளை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் இன்று அறிவிப்பு செய்திருக்கிறார். இளைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், சமூக நீதி அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். இது வரவேற்க தகுந்த வாக்குறுதி. மக்களிடம் மிகப்பெரிய பிரபலத்தை 1 மணி நேரத்தில் இது பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதை வரவேற்கிறது, பாராட்டுகிறது. இந்த காலகட்டத்திற்கு தேவையான வாக்குறுதி. மாநில சுயாட்சிகளை பாதுகாக்கப்படும், மாநில உரிமைகளை மீண்டும் புதுப்பிக்கப்படும். அதே போன்று மாநிலத்திற்கு ஒதுக்குகின்ற நிதியை ரீஸ்ட்ரக்சர், புதிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அது எல்லோருக்குமான உரிமை நிதியாக அது பகிர்ந்து வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இது வரவேற்க தகுந்த பாராட்டுக்குரிய தேர்தல் வாக்குறுதி நியாய பத்திரம். நன்றி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.